நான் முதல்வரானால் இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். நான் முதல்வரானால் என்ப தலைப்புக்கு நான் சொல்ல வருவது என்றால், ஒழுக்கம், டிசிப்ளின் இது ஒவ்வொரு தனி மனிதனும் ஃபாலோ பண்ணணும். அது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தோம்னா, தனி மனித ஒழுக்கத்தை மீறிய ஆட்களே அதிகமாக இருக்கிறாங்க. பண்பு நலன்கள், குணநலன்கள்லாம் மாறி இருக்குது. இதெல்லாம் மாறணும்னா உடனேலாம் மாறிடாது. யார் முதல்வராக இப்போ வந்தாலும் பெருசாக எதுவும் மாற்றிட முடியாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, அவங்க பள்ளி பருவத்துலேருந்து இப்போவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுதே அவங்க தமிழ், ஆங்கிலம், மேத்ஸ், சயின்ஸு இதெல்லாம் படிக்கிறது சேர்த்து அடிஷ்னலாக ஒழுக்கம் என்ற ஒரு சப்ஜெக்டை உள்ளே கொண்டு வந்து அதை அவங்க 10th 12th வரையிலும் அதை விரிவுபடுத்தி அதை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வரணும். அப்படி வந்தால் தான் ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல உலகத்தை பார்க்கலாம். முதல்வர் ஆனால் இப்போ இருக்கிற ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டு தான். எம்எல்ஏ, எம்பி எல்லாருமே பார்த்தா எல்லாம் கவர்மெண்ட். இவர்கள் எல்லாருமே பொது போக்குவரத்து, பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற எல்லாத்தையும் தான் பயன்படுத்தணுமே தவிர அவர்களுக்கு என்று தனி எந்த ஒரு வாகனமோ எந்த ஒரு இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா மக்களுக்காக சேவை பண்ணுறவங்க மக்களுடைய பயன்படுத்துறதை தான் பயன்படுத்தணும். அரசு மருத்துவமனைக்கு போங்க, அரசு பேருந்தில் போங்க, அவருக்கு என்று அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது காரணம் என்னென்னா, அந்த ஒழுக்கம்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த டிசிப்ளின் தான். அதிகமாக ஆசைப்படுறது இன்றைக்கி நாட்டில் தினந்தோறும் பிச்சைக்காரர்களும் அதிகமாகறாங்க, ஆதரவற்றோரும் அதிகமாகறாங்க. ஒரு பக்கம் யாருமே பயன்படுத்தாத அளவுக்கு சொத்துக்கள் எங்கேயோ யாரோ ஒன்று குமிச்சு வச்சிடுறாங்க. அது பயன்படாமல். இதுக்கு காரணம் என்ன? ஆசை, பேராசை. எதுக்காக இந்த இவ்வளோ பேராசை? அதெல்லாம் அவங்க சரிப்படுத்திக்கிட்டா எல்லாருக்கும் பயன்பெறலாம். இந்த வளர்ந்த நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள் இருக்குது. அவங்க வாழ்கிற வாழ்க்கையும் இந்தியாவினுடைய கல்ச்சர் இதெல்லாமே நல்லா இருந்தது தான் ஒரு காலத்தில். இது இப்போ ஒரு மனிதனை வந்து முறைகேடாக ஒரு தவறான ஒரு செயல் செய்து வெற்றி ஜெயிச்சிட்டானா கெட்டிக்காரத்தனம் கெட்டிக்காரத்தனம்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாகரிகம் வளர்ந்துருக்கு. அது தவறுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒருத்தனை ஏமாத்துறது தவறு அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அது புத்திசாலித்தனம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இது அடிப்படையிலேருந்தே மாறணும். இது எங்கன்னா ஸ்கூல்லேருந்து இன்றைக்கி வளர்ந்து அரசு அதிகாரிகள் இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்கிற வரையிலும் இது நடக்குது. அதனால் இந்த ஊழல், முறைகேடுகள் இது எல்லாமே வந்து ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் 2 பேர் இன்றைக்கி இருப்பாங்க. நல்ல அரசியல், நல்ல எவ்வளவோ ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. அந்த இது இல்லாமல் இருக்கிற ஆட்கள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களால் எதுவும் பண்ண முடியல. அதனால் இப்போது முதல்வரே ஒரு நல்ல திட்டம் போட்டு இதை செயல்படுத்தணும்னு நினச்சா கூட அது கடைசியில் போகும்பொழுது அது குறைவாக இருக்குது. அப்போது இது எல்லாமே மாறணும்னா ஒரு குடிமகன், இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி இருக்காங்கன்னா முதல்வர் ஒரு ஆள், அவரும் சேர்த்து தான் 8 கோடியில் அவரும் ஒருத்தர் தான். அவர் ஒரு ஆள் நல்ல ஆளாக வந்துட்டால் மட்டும் எதுவும் பண்ணிட முடியாது. நீங்கள் 8 கோடி பேர்லேயும் ஒவ்வொருத்தருமே ஒழுக்கத்தை பின்பற்றினா மட்டும்தான் மாற்றமே தவிர ஒரு ஆள் அப்படின்னால முடியாது. இப்போ நீங்கள் காமராஜர் பீரியட் எடுத்துக்கிட்டால் அன்றைக்கெல்லாம் அதிக மக்கள் படிக்கலை. ஆனால் இன்றைக்கி படிப்பு இருக்குது. படிப்பு எந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து நாடு எப்படி வளர்ச்சி ஆகிருக்கோ சேம் அதே மாதிரி ஊழல்லையும் வளர்ச்சி ஆகிருக்கு. அதுதான் இங்கே பிரச்சனை. அந்த ஊழல் வளர்ச்சிக்கு என்ன காரணம்? எல்லாம் இந்த டிசிப்ளின், ஒழுக்கம் இது பின்பற்றாது தான். இன்றைக்கி ஒரு நல்ல மனிதனாக எவனாவது நல்லா இருக்கிறான்னா அவனுக்கு இன்றைக்கி நல்ல மனிதன் பேர் கிடையாது. அவன் கிடக்கிறான் பைத்தியக்காரங்கிற மாதிரி இன்றைக்கி உலகம் ஒரு வேகமாக போயிட்டுருக்கு. நல்ல செய்திகள் வர்ற அளவுக்கு தவறான செய்திகளும் நிறையா வருது. இதெல்லாம் மாற்றணும்னா அந்த பண்பு நலன்கள் தான் சார். ஒவ்வொருத்தருமே உணரணும், தான் செய்த இதை உணரணும். பேராசைப்படக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் இவனோட என்ன இந்த பணம் சம்பாதிக்கணும், சொத்து சம்பாதிக்கணும் தானே இன்றைக்கி ஜனங்க பாடப்படுறாங்க. அவன் இது ஒரு சேவைக்குன்னு வர்ற இடத்துல அவங்களும் தனிப்பட்ட முறையில் வேறு எதையும் பயன்படுத்தக்கூடாது.